நிலவில் நின்று கொண்டு பூமியை பார்த்தால் அதில் காணப்படுகின்ற சீன பெருஞ்சுவரை காண முடியும் என்று உங்களிடம் சொல்லப்பட்டிருக்கும் அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்மையில் நிலவிலிருந்து பார்த்தால் சீன பெருஞ்சுவர் எமது கண்களுக்கு புலப்படுமா? நிலவிலிருந்து பூமியை பார்த்தால் அதிலுள்ள சீன பெருஞ்சுவரை வெற்றுக்கண்ணால் காண முடியும் என சொல்லப்படுவது பொய்யான தகவலாகும். 1932ஆம் ஆண்டு வெளிவந்த ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் என்ற கார்ட்டூன் நிலவில் நின்று பார்த்தால் மனிதனின் வெற்றுக்கண்ணுக்கு தெரியும் ஒரேயொரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆச்சரியமான படைப்பு சீன பெருஞ்சுவர் என சொல்லியிருந்தது. அதை அந்த காலத்தில் இருந்தவர்கள் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டனர். அதுவே உண்மை போன்று இன்று வரையும் தகவலாக கடத்தப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் குழுவினர் நிலவிற்கு சென்றதன் பின்னர் அங்கிருந்து சீன பெருஞ்சுவரை காண முடியாது என்பதை உறுதிப்படுத்தினர். 4500 மைல்கள் நீளமான அமைப்பாக சீன பெருஞ்சுவர் இருந்தாலும் அதன் அகலம் வெறும் 35 அடிகள் மாத்திரமே. அத்தோடு மொத்த சுவரும் அந்த சுற்றுப்புற சூழலில் காணப்பட்ட கற்களை கொண்டே கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் அது தனித்துவமாக தோன்றுவதற்கான வாய்ப்பே அரிது. அது சுற்றுச்சூழலோடு ஒன்றித்து போய் தோன்றும் வாய்ப்பே அதிகமாகும். அத்தோடு 2003ஆம் ஆண்டு சீனாவின் முதலாவது விண்வெளி வீரர் யாங் லிவை விண்வெளிக்கு சென்று அங்கு அவராலும் சீன பெருஞ்சுவரை வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதென்ற விடயத்தை உறுதி செய்தார். அதேபோல அண்மையில் 5 மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருந்து வினோதமான விடயங்கள் பலதையும் நிகழ்த்தி புகழ்பெற்ற கனடாவைச் சேர்ந்த கிறிஸ் ஹாட்ஃபீல்டும் விண்வெளியில் இருக்கும் நிலையில் சீன பெருஞ்சுவர் எமது வெற்றுக்கண்ணுக்கு தோன்றாது என்பதை உறுதி செய்தார். விண்வெளியின் கீழான சுற்றுவட்ட பாதையில் 180 மில்லிமீட்டர் பெருப்பிக்கும் கேமரா வில்லைகளை கொண்டு சீன பெருஞ்சுவரை காண முடியும். ஆனால் சீன பெருஞ்சுவரை போலே கீசாவின் பிரமிட்டுகளும் அந்த வில்லை வழியாக தோன்றத் தொடங்கும். ஆக நிலவில் நின்று கொண்டு வெற்றுக்கண்ணால் பூமியிலுள்ள சீன பெருஞ்சுவரை காணலாம் என்பது பொய்யாகும். இனி உங்களிடம் யாராவது வந்து நிலவில் நின்று கொண்டு பார்த்தால் பூமியிலுள்ள சீன பெருஞ்சுவரை காணலாம், அத்தனை ஆச்சரியமான படைப்பது என்று உங்களிடம் சொன்னால் அவர்களிடம் அது பொய்யானது, நிலவில் நின்று கொண்டு பார்த்தால் பூமியிலுள்ள சீன பெருஞ்சுவர் வெற்றுக்கண்ணுக்கு தெரியாது என்று கூறி அதற்கான காரணங்களையும் சான்றுகளையும் அவர்களிடம் சொல்லி அவர்களின் அயம் விலக்கலாம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதிநுட்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.